அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பெயர்ச்சி ஆகுது. அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சி ஆகி இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன? சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி. அவருக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகி என்னென்ன பலனை இந்த 12 ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியில குரு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில இருக்காரு. அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடான கன்னி ராசியில அவர் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சூரியன் புதன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு. இதுல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகி மகர ராசியில இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்யறாரு. பயணம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு. அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிரன் அவருக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. அவர் 7ஆம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார், அவருடைய காரகங்கள் என்ன, அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அப்படின்னாலே அது ஒரு விதிவிலக்கு. அதாவது 10 வார்த்தை பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரே வார்த்தையில வாயை அடைக்கக்கூடிய ஒரு நபர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். நம்ம 10 வார்த்தை பேசினாலும் அந்த ஒரே வார்த்தையில பதில் சொல்லி பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அந்த விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா தேல். ஒரு வார்த்தை பேசினாலும் அது திருவாசகம், ஒரு வாசகம் திருவாசகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய 6ஆம் இடமான மேச ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான். ஆனால் அவர் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல நீசம் பெறார். உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் 45 நாள். இந்த 45 நாளையில பாக்கியஸ்தானத்துல போய் இது பண்றப்ப அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு பலவீனத்தை சந்திக்க நேரிடும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னமா இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சனியினுடைய தாக்கத்துல அதாவது முழங்கால் சம்பந்தமா, பாதம் சம்பந்தமா ஏதாவது ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த 2.5 வருஷத்துல. சனி பகவான் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் அவரவருடைய நிலையை பொறுத்து இல்லையா? அப்ப ஒரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல நமக்கு சாதகமா இருக்கிறது லக்னமோ லக்னாதிபதியோ, ராசியோ ராசிநாதனோ, மற்ற கிரகங்கள்லாம் சாதகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலம். இதெல்லாம் பலவீனமா இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பாதகமான ஒரு செயல். அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில நமக்கு எது பாதகமா இருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நான் இந்த விருச்சக ராசிக்கு சொல்றேன் அப்படின்னா இது பொது பலன் மட்டுமே. எல்லா ராசிக்குமே, விருச்சக ராசின்னு மட்டும் இல்ல, 12 ராசிக்குமே சொல்லக்கூடிய ஒரு பலன் பொது பலன் மட்டுமே. அது ரெடிமேட்ஸ் பேண்ட் சட்டை மாதிரி, ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விதி ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்து அதுல நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு விதியில எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்காரு, சந்திரன் எப்படி இருக்காரு, புதன் எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, அதெல்லாம் பார்த்து உங்களுடைய லக்னமோ ராசியோ ராசிநாதனோ லக்னாதிபதியோ
நல்ல கிரகங்களோடு இணைகிறது, நல்ல கிரகங்களுடைய செயற்கை பெறுறது, பார்வையில் இருக்கிறது, இது எல்லாம் ஒரு வகையில சிறப்பை தரும். அப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த விருச்சிக ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா, ஒரு 30 வயசுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு ராசி 30 வருஷத்துக்குள்ள ஒரு 30 வருஷத்துல ஒரு வாட்டி 7.5 சனியினுடைய தாக்கம் வந்துடும். அதுக்கடையில அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி எல்லாமே வந்துடும் 30 வயசுக்குள்ள. அப்படி வரும்பொழுது 15 வருஷம் அதனுடைய தாக்கத்துல ஏதோ ஒரு வகையில பலவீனமாகும். ஆனா எல்லாமே பலவீனமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சனி பகவான் வந்து நமக்கு கர்மக்காரகன்னு சொல்றான், ஆயுள்காரகன்னு சொல்றான். 100க்கு 80% உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டுத்தான் நடக்கும். 80% முன் ஜென்ம கர்ம வினைக்கு உட்பட்டுத்தான் உங்களுடைய ஜாதகம் அமையும். 20% நீங்க என்ன நல்லது கெட்டது செய்யறீங்கிறத வச்சுதான் நல்லது கெட்டதுங்கிறதே அமையும். அப்ப இந்த கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்காக 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் அஷ்டம சனி காலங்கள். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு ராசியில இருக்குன்னா அந்த ராசிக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது பலன். ஆனா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னாடி இருக்கவனும் பாதிக்கணும், பின்னாடி இருக்கவனும் பாதிக்கணும். ஜென்மச்சனி அப்படிங்கிறது 100%, விரயச்சனி அப்படிங்கிறது 50%, பாத சனி 25%. அது இல்லாம உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துல அவர் பயணம் செஞ்சா அவர் அஷ்டம சனி, 7க்கு 7 பயணம் செஞ்சார் அப்படின்னா கண்ட சனி. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அவர் பயணம் செய்யறது அர்த்தாஷ்டம சனி. அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் என்பது வந்து இருந்தாலும் இந்த கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கு. இன்னைக்கு நடப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா தசாபுத்தி, இந்த கோச்சாரங்களுடைய அடிப்படை. இது எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையுமே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவருக்கு நல்ல நிலையில சுக்கிரன் அமைகிறாரு அப்படின்னா வாழ்க்கையில கடன் பட்டாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும், சுகபோகமாகவே அமையும். ஒரு குழந்தை பிறப்புக்கு உண்டான சுக்கிலம் சுரோனிதம், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பா ஒரு சுக்கிரன் வக்ரம் பெறது, நீசம் பெறது, அஸ்தமனம் ஆகிறது, திதிசூனியத்துக்கள் அகப்படுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அகப்படுதுன்னு வச்சுக்க ஏதோ ஒரு வகையில பலவீனமாகும். பால்வினை நோயாகிறது, நீரழிவு நோய், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரகம் வந்து ஒருத்தருக்கு வளர்க்கும், ஒருத்தருக்கு அழிக்கும். எல்லாத்துக்குமே ஜாதக அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்காக 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, விருச்சக ராசியை. உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான மகர வீட்டையும் பார்க்கிறாரு. அப்ப அவர் ஒரு தோஷமான இடமாக இருந்தாலும் கூட அதை சுப கிரகத்தினுடைய பார்வை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது தோஷம் கூட மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால 11 என்பது இளைய தாரம், மூத்த சகோதரம், சேமிப்பு பணம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இதுவரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு விஷயங்கள், திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தா கண்டிப்பாக மறுமணம் நடக்கும். அக்கா தங்கச்சி இந்த மாதிரி மூத்த சகோதரருக்கு அண்ணன்கிட்ட இந்த மாதிரி உறவுகள்லாம் விரிசல்கள் இருந்தாலும் அது ஒற்றுமையாகிறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு பார்வை என்பது 1, 5, 9 அப்படி அந்த மாதிரி வேலை செய்யும். 9ல் வந்து இந்த கிரகம் நீசம் பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல போய் நீசம் பெற்றிருக்கிறதுனால உழைப்பில்லாத வருமானங்கள் பாதிக்கும். அது இல்லாம அப்பாவினுடைய வழி சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனைகள் உருவாகும். அப்பாவினுடைய உடல்நிலைகளே பாதிப்புக்கு உண்டாகும். உங்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும், பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது
உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுபமா மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அது அவரவருடைய ஜாதக அமைவை பொறுத்து. உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய சிந்தனைகள், ஆற்றல்கள், எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம். முயற்சிக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த முயற்சி செய்யக்கூடிய, திருவினை ஆகக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அதுகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படிங்கிறது, 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமும் கூட இல்லையா. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு 7ஆம் பார்வையா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு சுக்கிரன். அப்போ நீசம் பெற்று இருக்க செவ்வாயை பார்க்கறதுனால நீச பங்க ராஜயோகமா மாறுறாரு. இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் செவ்வாய் இருந்து நேராக வந்து உங்களுடைய செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றா பார்வை பார்த்துக்குது. செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையா அவருடைய உச்ச வீடு. செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர வீடுங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உச்ச வீடு. நில சம்பந்தமான விஷயங்கள் வாய்ப்புகள் உண்டாகும். பத்திரப்பதிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த ராசியில, விருச்சக ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வையாக அமைகிறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அனுச நட்சத்திரம். அனுசம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்போ இந்த சனி பகவான் வந்து ஒருவருக்கு நல்லவராக இருப்பார், ஒருவருக்கு கெட்டவராக இருப்பார். அப்போ அதை வந்து சுபமாக மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது நடக்கணும் நடக்கணும் நடக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து மனசுல பதிவு பண்ணிட்டு அதை பிரம்ம முகூர்த்தம் என்ற ஒரு நேரத்துல நம்ம எந்திரிச்சு அந்த ஒரு வழிபாடுகள் செய்கிறது, பிரம்ம முகூர்த்த சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அந்த பிரம்மம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன் பிறந்த நேரம் அப்படிங்கிறது இல்லை. பிரம்மம் என்பது ஆக்கல் அழித்தல், அந்த மாதிரி உள்ள ஒரு சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த ஒரு பிரம்மம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 2:50 3:50 அப்படிங்கிறது சொல்றாங்க. அது வந்து 100% வேலை செய்யும். 3:50 4:50 5:50 வரைக்கும் 50% வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு செயலும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நேரம். ஒரு கருவே உருவாகுது அந்த நேரத்துல அப்படின்னா அதனுடைய பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த அனுச நட்சத்திரத்துக்குள்ள அதிபதி சனி பகவான் உங்களுக்காக 4ஆம் இடத்துல அவர் பயணம் செய்யறதுனால இந்த சனி அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்களே உருவாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் என்பது கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய சாரம், புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே அவர் வந்து உங்களுக்கு 10க்கும் 8க்கும் 11க்குள்ள அதிபதி புதன் பகவான். உங்களுடைய விருச்சக ராசியில வந்து அவர் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது குருவினுடைய பார்வை படும் பொழுதும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் என்பது கவர்மெண்ட் சார்ந்த வேலை, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரமோஷன் ஆகிறது, சம்பள உயர்வு, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில சாதகமா அமைகிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்பது ஒரு மாதம் பயிற்சி ஆகுது. ஆனா சுக்கிரன் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பாவே வாழ்ந்தார். இதை பொறுத்தளவுக்கு விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரத்துக்குமே இந்த சுக்கிர பயிற்சி நல்லதா இருக்கு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.